மகாத்மா காந்தி அவர்கள் ஆல் இந்தியா ஹரிஜன் கேம்பெயின் என்று இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணும்போது செங்கல்பட்டை அடைந்து அதன் பிறகு அந்த சுற்றுலாளர்கள் இருந்த என்னுடைய கிராமத்திற்கு வந்து எங்களுடைய நாற்காலியில் அமர்ந்த கதை ஊரே சொல்லிக் அதோடு மட்டுமில்லாமல் 1967 21 லாபம் என்ற இடத்திலே என்னுடைய தகப்பனார் சிறிய பட்டாள வழி சொன்னவர் சேகோ விஸ்வநாதன் என்பவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக 1980 விசா பசுபதி என்பவர் செங்கல்பட்டுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கின்றார். 1980 இந்திரா காங்கிரஸ் தாவர காங்கிரஸ் பொழுது என்னுடைய தகப்பனார் மாமன் இந்திரா காங்கிரஸிலே இந்திரா காந்தியால் செங்கல்பட்டுக்கு வருகிறது கைதுபேற்றப்பட்டு இந்திரா காந்தியால் கையில் உயர்த்தப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பளிக்கப்பட்டு குறைந்த ஓட்டுகளிலே வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். இவையக்கூடிய அரசியல் ஆகவே ஒரு சத்திரிய தன்மை கொண்ட இந்த இயக்கத்திற்கு புத்துயிர் பாய்ச்ச வேண்டும் என்கிற காரணத்தினால் நாம் இதை முன்வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து மாநில துணைப்பொதுச் செயலாளர் அவர்கள் சிறு உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திகேயன். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன். என்னுடைய குடும்பத்தின் மூலம் என்னுடைய தகவலாக வந்து ஆசிரியர். நானும் ஆசிரியர் பணி முடித்து இப்போது வந்து பணியில் சேராமல் அமைப்பு சார்ந்த பணியிலே செய்து கொண்டிருக்கிறேன். வணக்கம். என் பேர் சேனாதிபதி. தலைவர் சொன்ன போல நானும் திராவிட பரம்பரையில் வந்து வந்தேன். இப்போ பாரதிய கட்சியில் மாவட்ட பொறுப்பாளர். நம்ம எல்லாருமே வந்து வரைய சேர்ந்தோம்னா பாமக அனைத்து கட்சியிலும் இருக்கலாம். நிறைய நபர்கள்லாம் போன நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் பாமக இருக்காங்க அந்த கட்சி இருக்கிறேன் எதிர்ப்பான கட்சி யாருக்கு எதிர்ப்பான கட்சி கிடையாது. அமைப்பு வந்து அது வன்னியர் தமிழ்நாடு முழுக்க வன்னியர். இது நம்ம வந்து வட மாநிலம் ஃபுல்லாக பார்க்க போனீங்கன்னா ஃபுல்லாக சத்திரியர். அந்த அடிப்படையில் இப்போ மாநிலத்தில் சொன்ன பிறகு சத்திரியர் மகா சபையில் மாநில செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறோம். வேறு என்ன விரிவான விவரம்லாம் நிச்சயம் சொல்லுவாங்க. தேர்தல் சொல்லி ஒன்றும் இல்லை சொல்லுங்க. சனிக்கிழமை வேகம் தான். வணக்கம், நான் சென்னையிலிருந்து வரேன். ஜெயந்தி கார்த்திகேயன், பாமக மாநில என்னுடைய பேர் மலர்மலன் சொல்ல சொன்னார். நம்ம அரசியல் பாரம்பரியம் கிடையாது. எனக்கு பூராக எங்கள் முன்னோர்கள் எல்லாமே சமுதாய பாரம்பரியம். எங்கள் முன்னோர் என்னுடைய தாத்தா ஆண்டிப்பு சொன்னார் அவர்கள். அவங்க வந்து மகா வன்னியகுல சத்திரிய சங்கம் ஆரம்பித்த போது அதை நம்ம கடலூர் மாவட்டத்தில் எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர்களோட தாத்தா முத்தையா படையாச்சி அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் எங்கள் தாத்தா வந்து மகா வன்னியகுல சத்திரிய சங்கத்தோட கடலூர் மாவட்ட தலைவராக இருந்தாங்க எங்கள் தாத்தா. அதே மாரி நம்ம அரசியல் பாரம்பரியம் கிடையாது, ஃபுல் சமுதாய பாரம்பரியம். அதுபோல் அப்பாவும் பல சமுதாய நிகழ்ச்சிகளையும் சமுதாய சங்கத்தில் இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ நானும் பயணிச்சுட்டு சிறப்பு வாய்ந்த இந்த காலை வேளையிலே இங்கே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற வீரமிக்க சத்திரிய சிங்கங்களே, சத்திரிய வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த மாநில செயலாளர் சேனாதிபதி அவர்களே, நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் மாணிக்கம் அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே, மாநில மகளிரணி செயலாளராக வருகை தந்திருக்கின்ற ஜெயந்தி அவர்களே, இந்த மாவட்டத்தில் ஒரு மிக்க இளைஞர் அவருடைய மனைவியாரை கொண்டு வந்து அவருடைய அமைப்புக்கு ஒத்துழைப்பு வாய்ந்த வருகை தந்திருக்கின்ற சகோதரி அவர்களே,
தமிழ்நாட்டில் அந்நியர்கள் ஆண்ட பரம்பரையில் வந்திருக்கின்ற நம்முடைய மன்னன் அவர்களே, வீரமிக்க சத்திரிய சிங்கங்களே, அகில பாரதிய சத்திரிய மகாசபா என்கின்ற அமைப்பு தான் என்னுடைய அமைப்பு. இந்த அமைப்பிலே என்னுடைய பெயர் அனைவருக்குமே நன்கு விளங்கும். அகில பாரதத்துக்கும் உண்டான சத்திரிய மகாசபா. முதலில் சத்திரியர் என்றால் என்ன என்பது பல்வேறு இளைஞர்களுக்கும் தெரிந்திருக்கலாம். சத்திரியன் என்னப்பா? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சத்திரியன் என்னப்பா? வாட் இஸ் meant by சத்திரியா? எல்லாரும் பைக்கில் ஓட்டிக்கிறீங்க, பின்னாடி சத்திரியன் ஒரு வார்டு போட்டுக்கிறீங்க, சத்திரியன் இருக்கிறீங்க. வாட் இஸ் meant by சத்திரியா? வீரமிக்க உள்ளவர்கள் சத்திரியர்கள் என்றார். பல்வேறு சொல்லலாம் சொல்லுங்க. சொன்னாங்க காப்பாற்றுங்க, சொன்னாங்க காப்பாற்றுங்க. சரி சரி, அப்புறம் வேற சொல்லுங்க. சரி, நானே சொல்றேன். சத்திரியன் என்கின்ற வார்த்தையானது சமஸ்கிருத சொல் க்ஷேத்திரம் என்ற சொல்லிலிருந்து உருவானது. க்ஷேத்திரம் என்றால் சமஸ்கிருதத்திலே நிலம் என்று பொருள். அந்த நிலத்தினை சார்ந்தும் நிலத்தை கட்டி காக்கின்ற ஒரு நபர்தான் அந்த க்ஷேத்திரம் என்கின்ற அந்த நிலத்தினை காப்பவன் தான் சத்திரியன் என்கின்ற காரணம் தான் உண்மையானது. அப்படிப்பட்ட சத்திரியர்களுக்கு குணாதிசயங்கள் சில உண்டு. ஒரு சத்திரியனாகப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்றால் அரசியல் ஆளுமை பெற்றவனாக இருக்க வேண்டும். இன்னொன்று, சத்திரியன் சிறந்த ஒரு நிர்வாகியாக இருக்க வேண்டும், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். மூன்றாவது, நல்ல ஒரு நீதிமான்களாக இருக்க வேண்டும். தம்பி சொன்னாங்க, they are called as the fountains of justice. சத்திரியன் கிட்ட போனா நீதி வழுவாதுன்றது தான் முறை. இதெல்லாம் சத்திரியனுடைய குணாதிசயங்கள். இந்த சத்திரிய குணாதிசயங்களை கொண்டு விளங்குகின்ற ஒரு சபா தான் அகில பாரதிய சத்திரிய மகாசபா. அகில பாரதத்துக்கும் உண்டான சத்திரிய மகாசபா என்று பொருள். நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்த ஹரிசிங் மகாராஜா என்பவர் சத்திரியர். அங்கே சிங் என்று நாம் சொல்கின்றோம். ஹரியானாவிலே ரத்தோட் என்று சொல்கின்றோம். உத்தரகாண்டிலே ஷெகாவத் என்று சொல்கின்றோம். குஜராத்திலே கேக்வாட் என்று சொல்கின்றோம். வங்காளத்திலே பாலாஸ் என்று சொல்கின்றோம். மகாராஷ்டிராவிலே போல்ஸ்லே என்று சொல்கின்றோம். தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலே அக்னிகுல சத்திரியாஸ் என்று சொல்கின்றோம். கர்நாடகத்திலே திகலகுல சத்திரியாஸ் என்று சொல்கின்றோம். கேரளத்திலே சம்புகுல சத்திரியாஸ் என்று சொல்கின்றோம். தமிழகத்திலே வீரவன்யகுல சத்திரியர் என்று சொல்கின்றோம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சத்திரிய இனமானது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த ஒட்டுமொத்த சத்திரியர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு குடை தான் அகில பாரதிய சத்திரிய மகாசபா. இந்த சபாவில் இருக்கின்ற விஷயங்களுக்கு நாம் போறதுக்கு முன்னாடி, வட இந்தியாவில் தான் இருக்காங்க சத்திரியர், நான் தமிழ்நாட்டில் சத்திரியர்கள் இல்லையான்னா இருந்திருக்கிறாங்க. அவங்க உங்களுடைய வரலாற்றிலேயே தமிழில் நீங்கள் படித்திருப்பீங்க, அதை நம்ம முன்னே சொல்கிறோம். சத்திரியர்கள் வீரமும் கௌரவமும் இரக்கம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்கின்றனர். அதிலே இங்கே தமிழகத்திலே சேரர்கள் கேரளத்தை ஆண்டிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பிட்ட சத்திரியர்கள் நெடுஞ்சேரநாதன் என்பவர் இமயமலை சென்று குடிநாட்டியதால் இமயவர்மன் என்று அழைக்கப்படுகின்றார். சேரர்கள் வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள்.
உங்களுக்கு சேரன் செங்குட்டுடை பற்றி நன்கு தெரிந்திருக்கும். அதே போன்று சோழர்கள் திருச்சியையும் தஞ்சாவூரையும் மையமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர்கள். அவர்களே கரிகால சோழனை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள். உடைவோலை முறை என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையினை, நவீன எலெக்ஷன்ஸ் என்று சொல்கின்ற இந்த முறையினை அன்றே தோற்றுவிட்டவர்கள் சோழர்கள். அது மட்டுமில்லாமல் பாண்டியர்கள் மதுரை, ராமநாத், திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கி ஆட்சி புரிந்தவர்கள். மதுரை தலைநகர் கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். தலையானங்காலத்து சேரல் என்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பல்லவர்கள் பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். சிம்ம விஷ்ணு பல்லவன் என்பவர் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்கிறார். காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். அதோடு மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்ம பல்லவன் என்றெல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தமிழ்நாட்டு சத்திரியர்களை பற்றி நாம் எல்லாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு தெரிந்தவற்றை நாம் சொல்கிறோம். அதோடு இல்லாமல் மழவராயர், சம்பூராயர், காடவராயர் என்றெல்லாம் நாம் சிறு மன்னர்களாகவும் சிறு சிற்றரசர்களாகவும் ஆட்சி புரிந்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஔவையார் சொன்னது போல சேர மண்டலம் வேழம் உடைத்து, சோழ மண்டலம் சோர்வுடைத்து, பாண்டிய மண்டலம் உத்துரைத்து, தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து என்கின்ற அந்த வாசகங்களுக்கேற்ப நீதி வழிவாது நிலையான ஆட்சி புரிந்தவர்கள் தான் தமிழகத்தில் சத்திரியர்கள். இதை தெரிந்து கொண்டிருக்கின்ற நாம் இதனோடு கூட வட இந்திய சத்திரியர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டு ஒரு பிணைப்பை ஏற்படுத்துவதுதான் ஈழப்பாடு சத்திரியர்கள். சத்திரியர்கள் என்று சொல்ல போனால் அவர்களுடைய தோன்றல் ஒன்று உண்டு. என்ன விதமான தோன்றல்கள்? 3 விதமான தோன்றல்களை பற்றி நாம் படிக்கின்றோம். சூரியகுல சத்திரியர் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் ராமாயணத்திலே தசரத மகாராஜாவின் புத்திரனாக விளங்கிய ஸ்ரீ ராமர் அவர்கள் சூரியகுலத்து சத்திரியர். அதனால தான் ராமர் பிரதமர், வேற எந்த காரணமும் இல்லை. அதே போன்று இதுக்குண்டான இதிகாசம் ராமாயணம். சந்திரகுலத்து சத்திரியர்கள் என்று இருக்கின்றார்கள். சந்திரனிலிருந்து உதித்தவர்களாக சொல்லிக் கொண்ட சத்திரியர்கள் சந்திரவம்ச சத்திரியர்கள். அவர்கள் ஆண்டவர்களாகவும் கௌரவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அதுக்குண்டான இதிகாசம் தான் மகாபாரதம். அதே போன்று அக்னி வம்சத்து சத்திரியர்களாக அறியப்படுகிறார்கள் ஒரு தரப்பினர் உண்டு. அவர்கள் தான் வீரமணிய மகாராஜனாக உதித்திருக்கின்றார். இதுக்குண்டான புராணம் அக்னி புராணம், அக்னி புராணம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி சூரிய, சந்திர, அக்னிகுல சத்திரியர்களை 3 சத்திரியர்களையும் இணைக்கின்ற ஒரு அமைப்பு தான் அகில பாரத சத்திரிய மகாசபா. சத்திரியர்கள் இவர்கள் என்னென்னலாம் பழங்காலத்தில் செய்திருந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சத்திரியர்கள் கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது எங்களுக்கு சொல்ல போனால் சராசரியாக 5500 ஆண்டுகளுக்கு முன்பாக வேத காலம் என்று ஒரு காலம் உண்டு. அந்த காலத்திலே பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்கின்ற கோட்பாட்டின்படி நாட்டை காக்கின்ற ஒரு பெரும் பணியை மேற்கொண்டவன் தான் சத்திரியன். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ராஜசூய யாகம் நடத்தினார்கள். ராஜசூய யாகம் என்றால் ஒரு சத்திரியனாகப்பட்டவன் தான் வலிமை பெறுவதற்காக நடத்தப்படுகின்ற யாகம் தான் ராஜசூய யாகம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை, தெரியாது. இதெல்லாம் சொல்லி தெரிய வைக்கின்ற ஒரு அமைப்பு தான் அகில பாரத சத்திரிய மகாசபா. அதே மாதிரி அஸ்வமேத யாகம் என்று நடத்திருக்கின்றார்கள். அஸ்வமேத யாகம் என்றால் ஒரு சத்திரியனாகப்பட்டவன் ஒரு குதிரையை வைத்து நாடு முழுவதும் அதை விட்டு இந்த குதிரை எங்கெங்கெல்லாம் செல்கின்றதோ இந்த பகுதியெல்லாம் இவனுக்கு சொந்தம் என்கின்ற கட்டளையின் பேரிலே நடத்தப்படுவதுதான் அஸ்வமேத யாகம்.
தெரியுமா? சத்திரியன்னு பைக்கு பின்னாடி நிறையா ஒட்டினா கொடுத்தாரு, அதெல்லாம் தெரியும். அதே போன்று அஜபய யாகம் என்கின்ற யாகத்தினையும் இன்னைக்கு ரேக்லாரஸ் மாதிரி அன்னைக்கு தேர் நம்முடைய போட்டி போட்டு அந்த யாகமாக அஜபய யாகம். இதையெல்லாம் நாம் முன்னோர்கள் சத்திரியர்கள் காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போன்று வரலாற்றிலே நாம் பார்க்க போனால், இந்திய வரலாற்றிலேயே பார்க்க போனால், நாம் கட்டுக்கதை புராணங்கள்லாம் சொல்லலை, நாம் சொல்வது அனைத்துமே ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் ஆதாரம் பண்ணும். அதனால தான் நம்ம தைரியமாக வந்து மாவட்டத்தோடு கொள்ளை விளக்கம் நடத்தும். புராண கதைகள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதுக்கேற்ற மாதிரி படங்கள்லாம் வந்திருக்குது. ருத்ரன் வாதாபி அதெல்லாம் தெரியும். அதே மாதிரி 3330 BC-ல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மாக்சிடோனியாவின் மன்னர் பிலிப் அவருடைய மைந்தர் தான் மாவீரன் அலெக்சாண்டர். அவர் யார் என்றால் அரசியல் அறிவியல் மேதை அரிஸ்டாட்டிலுடைய நேரடி சீடராகும். அரிஸ்டாட்டில் யாருன்னா அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் அறிவியலுடைய மேதை தான் அரிஸ்டாட்டில். அவருடைய நேரடி சிஷ்யனாகப்பட்டார். இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் பாருங்க, மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் என்பவர் உலகத்தையே கட்டி ஆள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பெரும் அவா கொண்டு 8 திக்கும் படையெடுத்து சென்று பல போர்களை வெற்றி கொள்கின்றார். அப்பொழுது அவருக்கு காதுகளிலே செவிகளிலே ஒரு செய்தி போய் விழுகின்றது. இந்தியா என்னும் நாடு பாலும் பழமும் தேனும் நிறைந்த நாடு, அந்த பகுதியை நாம் கைப்பற்ற வேண்டும் என்கின்ற அவா ஏற்படுகின்ற காரணத்தினால் இந்தியாவின் மீது தென்கிழக்கு சார்ந்து படையெடுத்து வருகின்றார் மாவீரன் அலெக்சாண்டர். பெரும் படை வந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது ஜீலம் நதிக்கரையிலே, ஜீலம் நதிக்கரையில் தெரியல, இந்தியாவுடைய டாப்டர் ஜீலம் நதிக்கரையாண்டே ஒரு சத்திரியன் இருக்கின்றான். அவன் தான் கிங் போரஸ் என்று சொல்லக்கூடிய கிங் புருஷோத்தமன் அரசன். அவன் தடுக்கின்றான். ஒரு வாரமாக அந்த ஜீலம் நதிக்கரையை மாவீரன் அலெக்சாண்டர் தாண்டவே முடியல. ஒரு படையெடுத்து வரான் என்பதை எதிர்த்து துணிந்து சிறும்படை கொண்டு எதிர்க்கின்றான் கிங் போரஸ். ஒரு வாரம் கால கழிச்சு வீரர்கள் அனைவருமே சோர்ந்து போன பிறகு பல சூழ்ச்சிகளால் நதிக்கரை கடந்து சத்திரியனாகப்பட்ட கிங் போரஸை கைது செய்து விடுகிறார் அலெக்சாண்டர். அப்பொழுது அலெக்சாண்டர் கிங் போரஸிடம் கேட்கின்றார், நீ நன்றாக அகப்பட்டு விட்டாய், உனக்கு நான் இறுதியாக என்ன செய்யலாம் என்று சொல்லு என்று கேட்கின்றார். அப்பொழுது கிங் போரஸ் ஆகப்பட்டவன் என்ன சொல்கின்றான், நான் இந்த நாட்டுடைய அரசன், நீ என்னை அரசனாக நடத்த வேண்டும், ட்ரீட் மீ அஸ் அ கிங் என்று சொல்லக்கூடிய அகப்பட்டு விட்ட புத்துயிரும் புலவருமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலும் நான் ஒரு அரசன், நீ என்னை அரசனாகத்தான் நடத்த வேண்டும் என்று திமிரோடு செய்கின்ற அந்த துடிவும் மன உறுதியும் வலிமையும் சத்திரிய அதோடு இந்தியாவின் மீது படையெடுத்து பாலும் தேர்வு நடந்த நாட்டை அகப்படும் வந்த அலெக்சாண்டர் வந்து இவருடைய இந்த வீரமான பேச்சை கண்டு திரும்பியே போயிடுறாரு அவருடைய மாக்சிடோனியா. அப்போ சத்திரியனாகப்பட்டவன் உலக மாவீரன் அலெக்சாண்டரே திரும்பி தன்னுடைய நாட்டிற்கு செல்ல வைத்திருக்கின்றார்கள் தானே உண்மை. கிங் போரஸ் தடுக்கலன்னா நேராக உள்ள வந்துருப்பாங்க இல்லையா, அதே போன்று 500 BC-களே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 500-களிலே நேபாளத்தில் கபிலவஸ்து என்னும் நகரிலே லும்பினி பூங்காவனத்திலே பிறந்தவர் தான் சித்தார்த்தர் என்று சொல்லப்படுகின்ற புத்தர் ஆவார். அவர் ராஜ குடும்பத்திலே சத்திரிய குடும்பத்திலே பிறந்தவர். அவர் அந்த கூத்துக்குழும் நிந்தவனத்திலும் பூஞ்சோலைகளிலும் வளர்ந்தவர். ராஜபோக வாழ்க்கையை மேற்கொண்டவர். அவர் ஒரு நாள் தன்னுடைய அந்த
மதில் சுவரை தாண்டி பார்க்கின்றார். ஒரு ஓய்வுற்ற வயோதிகர், ஒரு பிச்சைக்காரர், ஒரு பிணம் செல்வதை எல்லாம் பார்த்துவிட்டு நாம் ஏதோ வேறொரு உலகத்தில் வாழ்கின்றோம், இதெல்லாம் நிஜமான பூலோக வாழ்க்கை, வெளியில் இருப்பதுதான் உண்மையான வாழ்க்கை என்று தன்னுடைய ராஜபோக வாழ்க்கையை தன்னுடைய 35 வயதிலே விடுத்துவிட்டு மக்களுக்காக ரோடு ரோடாக வீதி வீதியாக திரிந்து பைத்தியகாரன் பிச்சைக்காரன் போல ஒரு ராஜ அரசனுடைய மைந்தன் சித்தார்த்தன் என்று சொல்லக்கூடிய புத்தர் சத்திரியன் வீதியிலே திரிந்து போதி மரத்தடியிலே ஞானம் பெற்று மக்களுக்காக 8 வித கோட்பாடுகளை அளிக்கின்றார். நல்ல சிந்தனை, நல்ல நம்பிக்கை, நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்வியல், நல்ல முயற்சிகள், நல்ல அறிவு, நல்ல தியானம் என்று மக்களுக்காக ராஜபோக வாழ்க்கையை விடுத்து வீதிக்கு வந்து ஞானம் அடைந்து 8 வண்ண கோட்பாடுகளை சொன்னவர் யார்? சத்திரியன். இன்னைக்கு ராஜபோக வாழ்க்கை வாழ எந்த அரசியல்வாதிகளாவது மக்களாக பைத்தியக்கார தெரிஞ்சு இன்னைக்கு மக்களுக்காக எடுத்து சொல்வாரா? இப்படிப்பட்ட தியாகத்தை செய்யக்கூடியவன் தான் சத்திரியன். இது மட்டுமல்லாமல் இவர் புத்தரை பத்தி நீ வந்து பார்த்தா ஏதோ ஒரு சமுதாயம்லாம் சொல்றாங்க. புத்தராக யார்? அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் இந்துவாக அறிய மாட்டேன் சொல்லி போய் சேர்ந்த மதம் எது? பௌத்த மதம், புத்த மதம். அங்கே புத்தனாகப்பட்டவன் யார்? இந்து மதம் பிடிக்கவில்லை என்றால் சத்திரி மதத்தில் போய் சேர்த்து சொல்வீர்களா? சரி, அதோடு மட்டுமில்லாமல் வர்தமானர் என்று சொல்லக்கூடியவர், வர்தமான மகாவீரர், இவர் யார்? ஜெயின மதத்தை தோற்றுவித்தவர். இவர் சத்திரிய குடும்பத்தில் பிறந்த அரச குடும்பத்தில் பிறந்தவர். இவரும் தன்னுடைய 35 வயதிலே மக்களுக்காக வீதி வீதியாக சென்று ஞானம் பெற்று 3 முத்தான கோட்பாடுகளை நமக்கு கொடுக்கின்றார் மக்களுக்காக. அதுதான் ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் கான்டாக்ட் ஆர் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவு மற்றும் நல்ல செயல் என்று தருகின்றார். இவரும் புத்தர் மாதிரியே அரச குடும்பத்தில் பிறந்து வீதி வீதியாக வந்து 3 முத்தான கோட்பாடுகளை கொடுத்து ஜெயின மதத்தை தோற்றுவிக்கின்றார். இது யார்? இவனும் சத்திரியன். அப்போ மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவன் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சத்திரியனாக தான் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியா என்னும் துணைக்கண்டத்தை ஜம்மு காஷ்மீரிலிருந்து கிருஷ்ணா கோதாவரி படுக்கை வரை முதலாக இந்திய துணைக்கண்டத்தையே முதலாக ஒரு சேர ஆட்சி புரிந்தவன் யார் என்றால் அவன் தான் சத்திரியன் சாம்ராட் அசோகன். சத்திரியன் சாம்ராட் அசோகன். சாம்ராட் அசோகர் இந்தியாவையே வென்றுவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என்ன செய்கின்றார்? கலிங்கத்து போரிலே ஈடுபடுகின்றார். கலிங்கத்து போரிலே ஈடுபடுகின்ற பொழுது திருத்து பெறுவதற்கு முன்பாக 261 வருடம், நான் சொல்றேன் வரலாறு. அந்த வருடத்திலே கலிங்கத்து போர் நடக்கின்ற தருவாயிலே அன்று இரவு போர்க்களத்தை சென்று பார்க்கின்றார். இந்த போர்க்கள பூமியிலே மாமிச உடல்களும் ரத்த புனல் வானைகளும் வீசுகின்ற அந்த போர்க்களத்திலே மடிந்து கிடக்கின்ற குத்துயிரும் துளையுருமாக இருக்கின்ற வீரர்களை பார்த்துவிட்டு நாம் இந்தியாவையே ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே எப்படிப்பட்ட ஒரு பாதகமான செயலை நாம் செய்துவிட்டோம் என்று மனம் வருந்தி திக்விஜயம் மேற்கொண்டிருந்த சாம்ராட் அசோகர் தர்ம விஜயத்துக்கு மாறுகிறார் என்பதுதான் உண்மை. இங்கே திக்விஜயம் என்றால் என்ன, தர்ம விஜயம் என்றால் என்ன என்ற கேள்வி உங்களுக்கு. திக்விஜயம் என்றால் ஒரு சத்திரியனாகப்பட்டவன் 8 திசைக்கும் தன்னுடைய படைகளை செலுத்தி
நிலங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்து அரியணை ஏற வேண்டும் என்பதுதான் திக்விஜயமாகப்பட்டது. திக்விஜயம் மேற்கொண்டிருந்த சாம்ராட் அசோகர் சத்திரியனாகப்பட்டவன் அதை விடுத்துவிட்டு தர்ம விஜயத்துக்கு மாறினான் என்றால், இனிமேல் நான் எந்த உயிரையும் கொள்ள மாட்டேன், நான் வயலன்ஸ் என்ற அகிம்சை வழியை நான் எடுப்பேன் என்று தன்னுடைய கைவாளை இழந்த அந்த சாம்ராட் அசோகர் அதை விடுத்துவிட்டு திக்விஜயத்தை விடுத்துவிட்டு தர்ம விஜயத்துக்கு மாறினான் என்றால், மக்களின் துன்பங்களையும் மக்களுடைய வேதனைகளையும் சகிக்க முடியாத அந்த இரக்க குணம் படைத்தவன் தானே சத்திரியன். அது மட்டுமல்லாமல் சத்திரியன் சாம்ராட் அசோகர் நமக்கு என்னென்னலாம் தந்திருக்கின்றான் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இதற்கெல்லாம் நாம் தெரிந்திருக்கும். ஆனால் இன்னும் நல்லாக சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் என்ன சொல்லிட்டு. ஏன்னா சத்திரியன் என்ற வார்த்தை ஒன்று தமிழகத்திலே வீரர்களுக்கு மட்டும் மாறுதட்டி சொல்கின்ற அந்த வார்த்தை கிடையாது, நமக்கும் பொருந்தும். நாம் அக்னிகுல சத்திரியர்கள், சூரியகுல சத்திரியர்கள் இருக்கிறாங்க, சந்திரகுல சத்திரியர்கள் இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க சத்திரியர்கள். ஒரு மாவீரர்னா சொல்லியிருக்கிறாரு மாவீரர் மாநாட்டில், இந்தியா முழுக்க சத்திரியர்கள் தான். தமிழகத்தில் இருக்கின்ற வீரமணிகள் தான் தலைமை சத்திரியர்கள் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அது போலத்தான் இந்தியா முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தினால தான் இந்த கதையெல்லாம் நாம் சொல்றோம். சத்திரியனாகப்பட்ட சாம்ராட் அசோகன் என்ன சொல்லியிருக்கின்ற என்ன தந்திருக்கின்றார் தெரியுமா இந்தியாவிற்காக? இந்த சாரநாத் சின்னம் என்று சொல்லக்கூடிய சாரநாத் பில்லர் என்று சொல்லுவாங்க. 4 முக சிங்கம், இந்திய முத்திரை. அதை இந்தியாவுக்கு கொடுத்தவன் சத்திரியன் தானே. அது மட்டுமல்லாமல் பட்டொலி வீசி பறக்கின்றது இந்திய தேசிய கொடி, மூவர்ண கொடி. அந்த மூவர்ண கொடியிலே நடுவிலே இருக்கின்றது தர்ம சக்கரம், அசோக சக்கரம் என்ற அசோக சக்கரம். தர்ம சக்கரத்தை தர்மத்தை நிலைநாட்ட கொடுத்தவன் யார்? இந்தியாவுக்கு எத்தனை பேர் தேசிய கொடி போகும்போது அது சத்திரியனுடைய எதிர்ப்பு நினைச்சிருக்கீங்க? எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? இன்னிலிருந்து நினைக்கணும், இதை சொல்றதுதான் சத்திரியம். அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை, ஸ்பை சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய உளவுத்துறை. இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்தா ஒன்று கேட்குறாங்க, இது பார்க்குறாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆன்லைன் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அது ஒரு புலனாய்வுத்துறை ஒன்று இருக்குது, சைபர் கிரைம், சைபர் செல், ஸ்பை சிஸ்டம், உளவுத்துறை. இதை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய சத்திரியன் தான் சாம்ராட் அசோகன். அவர் காலகட்டத்தில் தான் உளவுத்துறை என்ற இந்தியாவுக்கு உருவானது. அப்போ உளவுத்துறைன்றதும் இந்தியாவுக்கு நம்ம தான் கொண்டிருக்கோம் இல்லையா? இதுல இருந்து தான் நான் சொல்றோம், சத்திரியர்களை நீக்கி இந்திய வரலாறே கிடையாது. இந்திய வரலாறை கிடையவே கிடையாது சத்திரியனை நீக்கி. இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தர மாட்டான். இதெல்லாம் நீங்க காலேஜுக்கு போனா சொல்லித்தர மாட்டான். ஏன்னா அந்த சொல்லித்தரவனுக்கு என்ன தடுக்கும், என்னவோ தடுக்கும், சொல்லித்தர மாட்டான். ஆனா நியாயமா பார்த்தா வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் வரலாற்று சொல்லித்தரும் போது சத்திரியர்கள் பெருமை பேசிதானே ஆகும். பேச மாட்டாங்களே, ஏன் பேச மாட்டேன்றீங்க? இங்க அதுவும் இல்லாம சமீப காலங்கள்லாம் சத்திரியன்னாவே வந்து எரியுது மேல திகிது மேல ஏன் இது அள்ளி அள்ளி மக்களுக்காக நாடு நகரம் தியாகம் கொடை வள்ளல் வீரம் எல்லாத்தையுமே கொடுத்தோமே, அதனால எங்களை பார்த்தா எரியுதா? அதனாலதான் எரியுது. இந்திய வரலாற்றை போய் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு தியாகங்கள் நாங்கள் இந்திய நாட்டுக்காக செய்திருக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள். அன்றையிலிருந்து வேத காலம் தொட்டு நாட்டை காக்கின்ற பணியை மேற்கொண்ட அந்த சத்திரியன் இன்னைக்கு வரைக்கும் இம்மாத்தோடு குழந்தை வரைக்கும் நாட்டை காக்கிற தொழிலை கண்டு கருத்தமாக செய்வார்கள் சத்திரிய தர்மம். நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க அதை சொல்லி தருவீங்க, அதுதானே சத்திரிய தர்மம். இப்படிப்பட்ட பெருமைகளை நாம் பேசுவதுதான் சத்திரிய குலவாசம். அது மட்டுமில்லாமல் ராஜபுத்திரர்கள், வரலாற்றிலே ராஜபுத்திரர்கள் சுமார் கிபி 1000களிலே இந்தியாவிலே உருவெடுக்கிறார்கள். அவர்கள் அஜ்மீர் என்னும் நிலப்பகுதியிலே, இந்தியாவிலே அஜ்மீர் என்னும் நிலப்பகுதியிலே சௌகானாக வாழ்கின்றார்கள். பண்டல்கன் என்னும் நிலப்பரப்பிலே சண்டேலாசாக வருகின்றார்கள்.
மால்வா என்னும் நிலப்பகுதியிலே பார்பராஸாக வாழ்கின்றார்கள். வங்காளத்திலே பாலாஸாக வாழ்கின்றார்கள். கனூஜ் என்னும் நிலப்பரப்பிலே கடலாஸாக வாழ்கின்றார்கள். டெல்லியிலே தோமர்ஸாக வாழ்கின்றார்கள். குஜராத்திலே சாளுக்கியர்களாக வாழ்கின்றார்கள். இவர்களெல்லாம் ராஜபுத்திரர்கள். ராஜபுத்திரர்கள் நம்ம உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். என்ன படம்? பாகுபலி ஞாபகம். மூச்சை காப்பவன், மூச்சை படைப்பவன் தேவன், மூச்சை நீட்டிப்பவன் வைத்தியன், மூச்சை காப்பவனே சத்திரியன். இந்த படம் இவ்வளவு சத்திரிய பெருமையை பேசியிருக்குது. இருக்கிறவங்களை எப்படி அதை பார்த்து ஜீர்ணிச்சாலே தெரில. இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் சொல்கிறோமே, நீங்கள் வரலாறுன்னு எடுத்தீங்கன்னா அதை பேசிதான் ஆகணும். அது எப்படி பேசாமல் இருக்கணும்? அதான் அதுபோன்று இந்த ராஜபுத்திரர்கள் சத்திரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சுமார் 1191 வருஷம். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், இந்தியா காலங்காலமாக மேற்கத்திய படையெடுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஆப்கானிய படையெடுப்புகள் இப்போ எப்படி இருக்கு? ஆப்கானிஸ்தான் இப்பவே எப்படி இருக்குன்னா அன்னைக்கு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்து ஆப்கானிய படையெடுப்புகள், பர்சிய படையெடுப்புகள், அராபிய படையெடுப்புகள் என்று பல்வேறு படையெடுப்புகள் வந்து சூழ்ந்த இந்தியாவிலே முதலாக அந்த படையெடுப்பின் மூலமாக வந்த முகமது கோர் என்று சொல்லக்கூடிய முகமது கோரி என்று சொல்ற அந்த படையெடுப்பு தலைவர் முகமது கோரியை 1191 ஆண்டு சத்திரியன் பிருத்திவிராஜ் சௌகான் என்பவன் பேட்டில் ஆஃப் தரிகன் என்ற போரிலே வீழ்த்துகின்றான். இது ராஜபுத்திரர்களுடைய வரலாறு. அதே போன்று டெல்லியினுடைய சுல்தானாக விளங்குகின்றவன் தான் அலாவுதீன் கில்ஜி. இந்த படம் சொன்னவனே உங்களுக்கு எல்லாம் ஒரு படம் ஞாபகம் வரும், ராணி பத்மாவதி. அந்த படத்திலே பத்மாவதி என்ற படத்திலே அந்த படத்தில் மட்டுமில்ல வரலாற்றிலே நல்ல படம் எடுத்தாங்க. வரலாற்றிலே டெல்லியினுடைய சுல்தானாக விளங்கக்கூடிய அலாவுதீன் கில்ஜியை மேவாரின் போரிலே மேவாரினுடைய மகாராஜன் சத்திரியன் ராஜா ரத்தன் சிங் என்பவர் எதிர்த்து சண்டையிடுகின்றார், வீரமரணம் அடைகின்றார். அப்பொழுது அங்கிருந்த ராஜகுமாரிகள் சத்ராணிகள் என்ன செய்கின்றார்கள்? ஒன்றாக சேர்ந்து போய் நெருப்பிலே புரண்டுட்டு அக்னி பிரவேசம் செய்திருக்கிறார்கள் என்பதுதானே வரலாறு. அவர்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அக்னிகுல சத்திரியர்களாக கருதுகிறார்கள். நாமும் அக்னிகுல சத்திரியர் தான். அதே போன்று டெல்லியினுடைய இந்தியாவினுடைய பாட்ஷா இருந்தவர் தான் அக்பர். அக்பரின் படைகளை மேவாடின் கோட்டையை கைப்பற்றுகின்ற இந்த போரிலே பாட்ஷா அக்பருடைய படைகளை தெரிவிக்க விட்டு முதுகிட்டு ஓடச் செய்தவர் தான் சத்திரியன் மாவீரன் மகாராணா பிரதாப் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்களெல்லாம் போய் வரலாற்று புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அக்பரினுடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் தான் புத்தகங்கள் சொல்லுகின்றன. இங்கே நிலப்பரப்பை காக்கின்ற இந்த கஷேத்திரத்தை நிலப்பரப்பை காக்கின்ற கடமை கொண்ட சத்திரியனாகப்பட்டவன் செய்த பராக்கிரமத்தை பாட புத்தகங்கள் பேச மறுக்கின்றது. வரலாற்று ஆசிரியர்களும் சொல்ல மறுக்கின்றார்கள். சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளிக்கூட கல்லூரி ஆசிரியர்களும் ஏதோ ஒரு காரணத்தினாலே பேச மறுக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் உங்களுக்கு உணர்வை கூட்டுகின்ற ஒரு அமைப்பு தான் அகில பாரத சத்திரிய மகாசபா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே வரலாற்று சென்று கொண்டிருக்கின்ற தருவாயிலே மகாராஷ்டிராவிலே தற்போது இருக்கின்ற மகாராஷ்டிராவிலே அன்றைய காலம் ஒரு இளைஞன் ஆகப்பட்டவன் படித்து வருகின்றான். அந்த இளைஞன் குறிப்பிட்ட மதிப்பெண்களை எடுத்தவுடன் பரோடாவின் மன்னர் சாயாஜிராவ் கெய்க்வாட் என்கின்ற சத்திரியனாகப்பட்டவன் என்ன சொல்கின்றான்? தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களில் இருந்து யாராவது ஏதேனும் படித்து வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு
வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கின்ற அந்த மகத்தான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமை நான் தருகின்றேன் என்று சொல்லி அந்த ஒரு இளைஞனை அமெரிக்காவுக்கு அனுப்பி கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கின்றான். அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு மேற்படிப்புகளுக்காக சென்ற அந்த இளைஞன் தான் B.R. அம்பேத்கர். அந்த இளைஞன் பரோடாவின் மன்னர் மகாராஜா சாயாஜிராவ் கைக்வாட் என்கின்ற சத்திரியன் அனுப்பி படிக்க வைக்கின்றான். இந்த மாணவர் சொல்கின்றார், அப்போ அம்பேத்கரை யார் படிக்க வச்சது? அம்பேத்கரை படிக்க வச்சது பரோடாவின் மன்னர் மகாராஜா சத்திரியன் சாயாஜிராவ் கைக்வாட் என்றது எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? இங்க ஒரு சமுதாயமே வந்து என்ன சொல்லுது? உங்க ஐயா சட்ட புத்தகம் எழுதினாரு, என்ன எழுதி சொல்லுதா? உங்க ஐயா சட்ட புத்தகம் எழுதினாருன்னா உங்க ஐயாவை படிக்க வச்சதா யாரு? ஐயாவை படிக்க வச்சது யாரு? இவர் மட்டும் தான் படிக்க வச்சாங்களா? அமெரிக்காவுக்கு அனுப்பினது யாரு? அமெரிக்காவுக்கு அனுப்பினது சத்திரியன் தானே. இந்த சத்திரியன் தான் அமெரிக்காவுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி படிக்க வச்சாருன்னா இன்னொரு சத்திரியன் எனக்கு நான் செலக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போட்டி போடுவோம். போட்டி போடுறது எதுனே அழகு. அதனால நீ அமெரிக்காவுக்கு அனுப்பிச்ச, நானாகப்பட்டவன் நானு இங்கிலாந்துக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சத்திரியை அனுப்புறான். அவன் தான் கோலாப்பூரின் மன்னர். கோலாப்பூரின் மன்னர் இஸ் ஹைனஸ் சத்திரியா சாகு மகாராஜா என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? இங்கிலாந்துக்கு சென்று எம்ஏவையும் பாரிஸ்டர் லாவையும் படிக்க வைச்ச இஸ் ஹைனஸ் சத்திரியா அவரோட பேரை பாருங்க, முழு பேர் இங்கதான் கூப்பிடணும். அவர் இஸ் ஹைனஸ் சத்திரியா சாகு மகாராஜா ஆஃப் கோலாப்பூர். அவர் தானே உங்களை பாரிஸ்டர் லாவை இங்கிலாந்துக்கு அனுப்பி படிக்க வச்சாரு. ஒரு சத்திரி என்னன்னா அமெரிக்கா அனுப்பலாம், ஒரு சத்திரி என்னன்னா இங்கிலாந்துக்கு அனுப்பலாம். இன்னைக்கு நீங்க வந்து என்ன பேசுறீங்க எங்க கிட்ட என்ன பேசுறீங்க? டாக்டர் அம்பேத்கர் சட்டமேதை பேர்ல நினைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்க வந்து சொல்ல தேவையில்லையா? நீங்க சொல்ல தேவையில்லையா? சத்திரியனுடைய பெருமையை நீங்க சொல்ல தேவையில்லையா? உங்க ஐயா சட்டம் எழுதினாருன்னா உங்க ஐயாவை சட்டம் படிக்க வச்சதே சத்திரியன். எத்தனை நாள் இதை தெரியாம ஊமையா இருக்க போறீங்க? வரலாற்று இருக்குது. எந்த வரலாற்று புத்தகங்களாவது சொல்லி கொடுத்துருக்குதா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இதை நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? ஏங்க மறைக்கிறீங்க? ஏங்க மறைக்கிறீங்க? எங்க சொல்லி கொடுக்காம எங்களுடைய சத்திரிய பெருமையை சொல்லி கொடுக்காம ஏங்க மறைக்கிறீங்க? நான் சொல்வது 100% உண்மை. சொல்லி புரிய வைக்கின்ற அருமையான உன்னதமான சபா தான் அகில பாரதிய சத்திரிய சபா. இந்த அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சார்ல ஒரு சத்திரியர், பரோடாவின் மன்னர் சாயாஜிராவ் கைக்வாட் என்பவர். அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லையா? இப்பேற்பட்ட புனிதமான வேலை செஞ்சுக்கிறார். அதனால தான் நீங்கள் நம்ம அரசியல் சாசன சட்டம் எழுதிக்கிறோம், அரசியல் சாசன சட்டத்தை நம்ம நடக்கிறோம். அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லையா? அவர் தான் மகாராஜா ஆஃப் பரோடா. ஏன் மகாராஜான்னு சொல்லணும் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக 565 572 மன்னர் மாநிலங்கள் இருந்தது. இந்த மன்னர் மாநிலங்களை எல்லாம் ஒருங்கிணைந்துதான் இந்தியாவாக உருவானது. இதுதான் இன்னைக்கு சொல்றாங்களே, இன்னைக்கு காமெடிக்கு சொல்றாங்களோ, கம்மாடிக்கு சொல்றாங்களோ, உண்மையாக சொல்றாங்க, நேர்த்தியாக சொல்றாங்களோ, இல்லை சீரியஸாக சொல்றாங்களோ, எப்படி சொல்றாங்களோ, இந்திய ஒன்றியம்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க இல்லையா? வேணுட்டே சொல்றாங்களோ இல்லை எப்படி சொல்றாங்களோ ஏதோ ஒன்று சொன்னாங்க இல்லையா? இந்த இந்திய ஒன்றியம் என்கின்ற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்லாம் வரல. இது இந்தியனில அன்னைக்கு 565 572 மன்னர் மாநிலங்களும் இணைந்ததுதான் இந்தியா. அதுதான் இந்திய ஒன்றியம். இதுதான் உண்மையான இந்திய ஒன்றியம். அப்பேற்பட்ட 565 572 மன்னர் மாநிலங்களுக்கு ஒன்றுதான் இந்த பரோடாவின் மன்னர் மாநிலம், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்வார். அந்த பரோடாவின் மன்னராக 1875 மணிமுடி சூட்டிக் கொள்கின்றார் சாயாஜிராவ் கைக்வாட் என்பவர். இவர் மராத்தா என்கின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் அனைவருக்கும் உண்டான கல்வியை கொடுத்திருக்கின்றார். சத்திரியன் தானே, அதனால் என்ன பண்ணுவோம், எப்பவுமே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது என்றைக்குமே
காதல் கொண்டு என்னைக்குமே தரிசனம் கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இன்னைக்குமே சத்திரியன் பார்த்தீங்கன்னா தனக்கு கீழே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றுவதற்காகத்தான் போராடி இருக்கின்றான். அதை தான் இங்கே செஞ்சிருக்கிறாரு. லிஃப்டிங் த டவுன் பீப்புள் அதான் பண்ணியிருக்கிறாரு. கடைநிலை இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கின்றார். நீதியிலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார். விவசாயத்திலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார். சமூக புரட்சிகள், சோசியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் செய்திருக்கின்றார். இவர் குழந்தை திருநெல்லை எடுத்து நிறுத்திருக்கின்றார். அதே மாதிரி தீண்டாமையை ஒழித்திருக்கின்றார். இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க தீண்டாமை பார்த்தோம்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் தீண்டாமை ஒழிஞ்சிருக்குது. இது சட்டம் போட்டு தான் நாங்கள் கற்றுக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் அப்பன் யாரு? பரோடாவின் மன்னர் சாயாஜிராவ் கைக்வாட். அவருடைய பரோடாவின் மன்னர் மாநிலத்திலேயே தீண்டாமையை ஒழிந்திருக்கின்றார். அப்போ தீண்டாமையை ஒழித்தவன் யாராக இருக்கின்றான்? சத்திரியனாகத்தானே இருக்கின்றான். அதே போன்று 1908 பேங்க் ஆஃப் பரோடா என்கின்றதை ஆரம்பிக்கின்றார் சாயாஜிராவ் கைக்வாட். பரோடாவின் மன்னர் பேங்க் ஆஃப் பரோடா இருக்கிறது. 1908 ஆரம்பிக்கின்றார். அதே போன்று அனைவருக்கும் உண்டான கட்டாய மற்றும் இலவச கல்வியை 1906 கொண்டு வருகின்றார். இந்த அனைவருக்கும் உண்டான இலவச மற்றும் கட்டாய கல்வின்றது இந்திய அரசாங்கம் 2001 தான் பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. Those children who are all between the age of 6 to 14 years of age are eligible for free and compulsory education என்று எங்கே கொண்டு வந்தார்கள்? பாராளுமன்றத்திலே ஆக்டின் மூலமாக 2001 தான் நீங்க கொண்டு வந்தீங்க. உங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக எங்களுடைய பரோடாவின் மன்னர் சத்திரியன் சாயாஜிராவ் கைக்வாட் அவருடைய பரோடாவின் மன்னர் மாநிலத்திலேயே கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் கட்டாயம் மற்றும் இலவச கல்வியை 1906 கொண்டு வந்துட்டான். அப்போ படிப்பு படித்து முன்னுக்கு வரணுன்ற மக்களுக்கு முன்னுக்கு வரணுன்ற எண்ணம் யாருக்கு இருந்தது? சத்திரியனுக்காக இருந்தது. அண்ணல் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே அமெரிக்காவில் சென்று படிக்கின்றார். பரோடாவின் மன்னருடைய ரச்சனாவில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக படிக்கின்றார். அப்பொழுது இவர் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கின்றார். மாதம் 11.5 UK பவுண்ட்ஸை ஃபீஸ் கட்டுறாரு. யாரு? B.R. அம்பேத்கர் அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றார். மாதம் 11.5 UK பவுண்ட்ஸை ஒரு அப்பன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி கட்டுறாரு. யாரு? பரோடாவின் மன்னர் சத்திரியன் சாயாஜிராவ் கைக்வாட் தானே. இது எந்த வரலாறு? இது யார் நமக்கு சொல்றா? சத்திரியனா இப்ப உங்களுக்கு எரியுதா? உங்க ஐயாவை படிக்க வச்சவன் யார்? ஃபீஸ் கட்டினவன் யார்? ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவா போல கட்டினது யாரு? சத்திரியன் தானே கட்டிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமா தெரிய தேவையா? இதெல்லாம் நீங்க பெருமையை பேசக்கூடாதா? சத்திரியன் என்று சொல்ல போனால் இந்த வரலாற்றெல்லாம் நீங்க தெரிஞ்சுன்னு நீங்க பேசுனீங்கன்னா தான் உங்க பெருமையை நீங்க பேச முடியும். இந்த நாட்டில் யாரையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் தான் செய்யக்கூடாது. ஆனால் உங்க பெருமையை பேசலாம், நீங்க தப்பு கிடையாது. ஏன்னா பெருமை என்பது வரலாற்றோட சம்மந்தப்பட்டது. பெருமையை பேசலன்னா வரலாறே பேச முடியாது. அப்படின்னா ஒன்று பண்ணுறாங்க, நாங்களாம் பெருமை பேசணும் அப்படின்னா நாங்கள் வரலாறே படிக்கக்கூடாதுன்னு எடுத்துடலாமா? இல்லை இந்திய UPSC என்று சொல்லக்கூடிய இந்திய ஆட்சிப்பணி தேர்வுகளுக்கு சத்திரியர்கள் தானே நாட்டை ஆண்டார்கள், அதனால் உங்களுக்கு சத்திரியர்கள் பற்றி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வரலாற்றை கட்டுன்னு எடுத்துடலாம். அப்போ ஒரு ஆட்சியாளர் இந்திய ஆட்சி பணியிலே வரக்கூடிய IAS ஆகும், IPS ஆகும், IFS ஆகும் வரக்கூடியவன் பார்த்தீங்கன்னா சத்திரியர்களுடைய முழு வரலாறையும் படித்து தெரிந்து கொண்டு வரலாம். நாம பெருமை பேசலாம், இந்த டிஸ்கிரிமினேஷன் தான் தப்பு. பெருமை பேசலாம் தப்பு. பெருமை என்பது வரலாற்றோட சம்பந்தப்பட்டது. இப்போ இங்கிலாந்துக்கு ஒருத்தர் அனுப்பிச்சார்ல மகா சத்திரியன் அவதார புருஷர், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா? அவர் தான் கோலாப்பூரின் மன்னர். அந்த 575 மன்னர் மாநிலங்களில் இது ஒரு மன்னர் மாநிலம் மகாராஷ்டிராவில் இருக்குது. கோலாப்பூரின் மன்னர் ஹிஸ் ஹைனஸ் சத்திரியா என்பது அவருடைய பட்டப்பெயர். ஹிஸ் ஹைனஸ் சத்திரியா சாகு மகாராஜா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் போன்ஸ்லே என்கின்ற வம்சாவளியை சார்ந்தவர். அவர் 1900 கோலாப்பூரின் மன்னராக மணிமுடி சூட்டிக் கொள்கின்றார். அவர் மராத்தாஸ் என்கின்ற இதற்கு வருகின்றார். அவருடைய பெயர் சத்ரபதி ராஜரிஷி என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால்
அவர் வந்து இங்கிலாந்து கமிச்சு பாரிஸ்டர் படிக்க வச்சார்ல இவர், அதனால இவருக்கு வந்து ராஜரிஷி. அதே போன்று இவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னால் இவர் தூய்மையான ஜனநாயகவாதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூக சீர்திருத்த செம்மல். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அரசர். இவர் எப்படிப்பட்டவர்? முற்போக்கு சிந்தனைகள் கொண்டவர். அதே மாதிரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டு ஆல் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் டு காஸ்ட். எந்த ஒரு ஜாதி மீது பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் உண்டான கல்வி என்று முழங்கியவர் இந்த சத்திரியன் கூட தான். சத்திரியன் அல்லவா, சத்திரியன் அல்லவா, அனைவருக்குமே நியாயம் வழங்குவது தர்மம் அல்லவா, இந்த சத்திரியன் தான் பண்றான். அவருடைய கோலாப்பூரின் மன்னர் மாநிலத்திலே அனைவருக்கும் உண்டான கல்வி, எந்த ஜாதி பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் உண்டான கல்வி என்ற இந்த சத்திரியனும் தன்னுடைய மன்னர் மாநிலத்தில் அறிவிக்கிறான். இன்னைக்கு பல புரட்சியாளர்கள் சொல்றாங்க, இந்தியா மலர்ந்து சுதந்திரம் அடைந்த பிறகுதான், ரத்தம் எழுதிய பிறகுதான். அப்படி இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்க? இவங்கெல்லாம் அவங்களுடைய மன்னர் மாநிலத்தில் இந்தியாவுக்குள்ள தான் இருந்தது. இவங்கெல்லாம் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்களே. அப்போ இன்னும் கேளு, சைன சத்ரியா சாகு மகாராஜா கோலாப்பூரின் மன்னர் தன்னுடைய மன்னர் மாநிலத்திலே தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய அரசாங்க உத்தியோகங்களிலே 50% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். கொண்டு வந்தவன் யார்? சைன சத்ரியா சாகு மகாராஜா என்பவர் அரசாங்க தன்னுடைய மன்னர் மாநில அரசாங்க பணிகளிலே தாழ்த்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 50%, இன்னைக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தன்னுடைய மன்னர் மாநிலத்தில் ஒரு சத்திரியனாகப்பட்டவன் 50% கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன். இன்னைக்கு பல அமைப்புகள் பேசுறாங்க, நாங்க தான் இடஒதுக்கீடு காவலர், நாங்க தான் இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம். கொஞ்சம் அமைதியா இருக்கு. நாங்க தான் வந்து இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம், நாங்க தான் இடஒதுக்கீட்டுக்கான காவலர். நாங்க இல்லைன்னா தலித் இயக்கங்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க, ஒரு பக்கம் திராவிட இயக்கங்கள் பேசுறாங்க, ஒரு பக்கம் இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, யார் வேணாலும் பேசுறாங்க. இடஒதுக்கீட்டுக்கு நாங்க தான், இடஒதுக்கீட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவனே சத்திரியன் சைன சத்ரியா சாகு மகாராஜா தன்னுடைய மன்னர் மாநிலத்திலே 50% இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு இருக்குது? ஆனா நம்ம பிரபு என்ன பண்ணிருக்கிறாரு? 50% கொடுத்திருக்கிறாரு. இதை கொடுத்தவன் யார்? சத்திரியன் தானே. இந்த பெருமை எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க, இந்த பெருமை எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் புத்தகங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் எங்களுக்கு எங்களுடைய புராதன எங்களுடைய மூதாதையர்கள் சத்திரியர்கள் அவருடைய பெருமைகளை எங்களுக்கு ஏன் சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி இல்லையா? எங்களுக்கு வேற்றுமை ஒற்றுமை இல்லையா? எங்களுடைய முன்னோர்களுடைய பெருமைகளை நாங்கள் படித்து அறிந்ததற்கு என்ன குறை? ஏன் சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க? சொல்லித்தர மாட்டாங்க. என்ன தடுக்குது? தான் தடுக்குது. ஆனா இதை சொல்லி உங்களுக்கு புரிய வருகின்ற உன்னதமான சபாதான் அகில பாரதிய சுப்ரீம். அது மட்டும் இல்லாமல் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய கோலாப்பூர் மன்னர் மாநிலத்தில் இருந்து ஸ்காலர்ஷிப் வழங்கியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 1920 சைன சத்ரியா சாகு மகாராஜா ஆகப்பட்டவர். இன்னைக்கு பல பேர் பேசலாம், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் முன்னுதாரணமா, நாங்கள் தான் வரணும், நாங்கள் வந்ததால தான் அவங்க வந்து வெளியே வந்தாங்க போனாங்க, அப்படிலாம் கிடையாது. சைன சத்ரியா சாகு மகாராஜா கோலாப்பூரின் மன்னர் 1920ஆம் ஆண்டு அம்பேத்கரால் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான முதல் மாநாட்டினை இந்தியாவிலே தலைமையேற்று நடத்தியவன் சைன சத்ரியா சாகு மகாராஜா. 1920 நாங்க எந்த சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து நல்லது செய்யல, எந்த சமுதாயத்துக்கு நாங்கள் நல்லது செய்யல. சத்திரிய தர்மம் என்ன தெரியுமா? செங்கோல் ஏத்திட்டா அனைத்து மக்களும் ஒன்றுதான், அனைத்து மக்களுமே ஒரே பண்ணுவாங்க. அதுதான் சத்திரிய தர்மம். இன்னைக்கு சத்திரியனா உங்களுக்குலாம் கசகுது இல்ல? அதுபோன்று அம்பேத்கர் அவர்கள் இங்கிலாந்திலே படித்துக் கொண்டிருக்கின்றார், மாரிஸ்டர் லா படித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது
அவருக்கு கை கடிக்கிறது காசு இல்லாத சூழ்நிலையில அப்பொழுது அடுத்த வாரம் செலவுக்கு ஒரு 200 UK பவுண்ட்ஸ் இருந்தால், பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் 200 பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் இருந்தால் சமாளித்துக் கொள்ளலாம் என்று அந்த கையை கடிக்கின்ற நிலையில அவரோட கடிதத்தை எழுதுகின்றார். யாருக்கு? சைன சத்திரியா சாது மகாராஜாக்கு. மதிப்பிற்குரிய மகாராஜா, என்னுடைய அடுத்த வார செலவிற்கு ஒரு 200 பவுண்ட் நீங்க பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ் அனுப்பியிருந்தீர்கள் என்றால் எனக்கு வசதியாக இருக்கும் என்று லெட்டர் எழுதுகின்றார். நீங்க எல்லாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா பேர். அப்போ B.R. அம்பேத்கர் அவர்களும் தன்னுடைய உடனடியாக பண தேவைக்கு எங்கே நாடி இருக்கின்றார்? நாடி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து வந்த பிறகு இங்கே இந்தியாவிலே மூக் நாயக் என்கின்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கின்றார் B.R. அம்பேத்கர். அவருக்கு பத்திரிகையை ஆரம்பிப்பதற்கான செலவுக்கான பணம் இல்லாத காரணத்திலே அப்பொழுதும் சைன சத்திரியா சாது மகாராஜா கோலாப்பூரின் மன்னர் ரூபாய் 2500 செலுத்தி அவருக்கு நாளிதழனை துவங்குவதற்கான வழியினை ஏற்படுத்தி கொடுக்கின்றவர். சத்திரியன் தானே? நீங்க தான் பாரிஸ்டர் லா இங்கிலாந்தில் படிச்சுட்டு வந்தீங்க, வந்துட்டு சட்டம் எழுதிருக்கிறீங்களே. அங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்திய அளவில் அரசியல் சாசன சட்டத்திலே தேசிய ஒடுக்கப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் என்று ஒன்று இருக்கின்றது. ஒரு சத்திரியன் உங்களுக்கு ஃபீஸ் கட்டி அமெரிக்கா வச்சான், ஒரு சத்திரியன் உங்களுக்கு ஃபீஸ் கட்டி பாரிஸ்டர் படிக்கிறதுக்கு லண்டனுக்கு வச்சான். இந்த சத்திரியர்களுக்கு ஒரு ஒப்புகளாவது தேசிய சத்திரியர் நல ஆணையம்னு ஒன்று எழுதுறதுக்கு அப்ப அங்க என்ன தடுத்து இருக்கின்றதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்படி சென்றிருக்கின்ற தருவாயிலே அதே போன்று இந்தியா சுதந்திர போராட்டத்திற்காக தயாராகிவிட்டது. அப்பொழுது சுமார் 1930 ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கூப்பிடுறாங்க. நீங்க எப்போ திடீர்னு மன்மமா இருக்கிறீங்க, எப்போ சாந்தமா இருக்கிறீங்கன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியல. அதனால நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட சண்டை போட்டுனே இருக்கிறீங்க, இது பண்ணினே இருக்கிறீங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, நீங்க நேரடியாக லண்டனுக்கு வந்துருங்க, நாம் உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். அதுதான் வட்ட மேஜை மாநாடு. 1930 முதலாம் வட்ட மேஜை மாநாடு, 1931 இரண்டாம் வட்ட மேஜை மாநாடு, 1932 மூன்றாம் வட்ட மேஜை மாநாடு. இந்த 3 வட்ட மேஜை மாநாட்டிலும் நாம உட்காந்து பேசிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? பூரண சுதந்திரம் தானே கேட்குறீங்க, நீங்க பூரண ஸ்வராஜம் தானே கேட்குறீங்க, பூரண ஸ்வராஜ் தானே கேட்குறீங்க, பூரண சுதந்திரம் தானே கேட்குறீங்க, வாங்க உங்களை பேசி தீர்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு வட்ட மேஜை மாநாட்டிலே அழைக்கின்றார்கள் ஆங்கிலேயர்கள். அதிலே வட்ட மேஜை மாநாட்டிலே சேர்மனாக அமர்கின்றார் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி, இங்கிலாந்தின் பிரதம மந்திரி ராம்சே மெக்டொனால்ட் என்பவர் அந்த வட்ட மேஜை மாநாட்டினை தலைமையேற்று சேர்மனாக இருந்து செயல்படுகின்றார். அப்பொழுது இரண்டாம் வட்ட மேஜை மாநாட்டிலே இந்தியாவிலிருந்து சென்ற B.R. அம்பேத்கர் அவர்கள் ஒன்று சொல்கின்றார். 1909 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் இந்திய முஸ்லிம்களுக்கும் பார்சியர்களுக்கும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் புத்தர்களுக்கும் ஜெயினர்களுக்கும் வழங்கப்படுகின்ற அந்த தனி தொகுதிகளை எல்லாம் மறு சீர்திருத்தம் செய்து இப்பொழுதிலிருந்து நீங்கள் அதை தனி தொகுதிகளாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற தனி தொகுதிகளுக்குண்டான முதல் புள்ளியாசுவினை அங்க வைக்கிறாரு B.R. அம்பேத்கர். அந்த வட்டை மேஜை மாநாட்டிலே வைக்கின்றார். இந்த வட்டை மேஜை மாநாட்டிலே இந்த கருத்தை தனி தொகுதிகள் எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது முதல் நாளாக இருந்து எதிர்க்கின்றார் மகாத்மா காந்தி அவர்கள். என்ன சொல்கின்றார்? நாங்கள் சுதந்திரத்துக்காக போராடி ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட இந்தியாவாக நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்கின்றோம். நீ இப்படி இனவாதத்தை கொண்டு வந்து இந்தியாவை கூறு போல நினைக்கிறாயே என்று கேள்வி கேட்டவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். இரண்டாம் வட்ட மேஜை மாநாட்டிலே இந்த தனி தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது உடனடியாக எதிர்த்தவர் நான் மகாத்மா காந்தியடிகள்.
இந்தியாவை நாங்கள் ஒன்றுபடுத்த நினைக்கின்றோம், ஒருமைப்படுத்த நினைக்கின்றோம், ஒருங்கிணைந்த இந்தியாவாக நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்கின்றோம். நீ இப்படி இனவாதத்தை கொண்டு வந்து இந்தியாவை கூறுபோட நினைக்கின்றாயே என்று நெஞ்சுறுதியுடன் கேட்டவர் யார்? மகாத்மா காந்தியடிகள். அன்னைக்கு அவர் கேட்டார். இன்னைக்கு வரைக்கும் யாராவது கேட்கணுமா? இன்னைக்கு வரைக்கும் யாராவது கேட்கணுமா? ஏன் கேட்க மாட்டோம்? நமக்கெல்லாம் ஊறிடுச்சு. ஓஹோ, உங்க சமுதாயத்தில் அவங்களுக்கு சலுகை இருக்கிறது தான் நீதி கொடுக்குது. அப்படி இல்லை நீதி, அப்படி இல்லை, அப்படி கிடையாது. இன்னும் சொல்றேன் கேளுங்க. இவர் அப்படிப்பட்ட தனி தொகுதியை கேட்கும் பொழுது இவர் எதிர்த்து இதையும் மீறி பிரான்சே மெக்டொனால்ட் ஆகப்பட்டவர், ஆங்கிலேயர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டவர்கள், டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கொண்டவர்கள், சரி நீங்கள் கேட்பதை கூட நாங்கள் கொடுத்து வருகிறோம் என்று அம்பேத்கருடைய கோரிக்கைக்கு நிறைவேற்றி தனி தொகுதியை வழங்கி வைக்கிறார்கள். அதை தெரிந்தவுடன் உடனடியாக அங்கிருந்து விறுவிறு கோபித்துக் கொண்டு நேரடியாக வந்து பூனாவிலே ஏர்வாடா ஜெயிலாண்டே உண்ணாவிரதம் மேற்கொண்டவர். இது தவறு என்று தனி தொகுதிகள் வழங்கி இந்தியாவை கூறப்பட்டது தவறு என்று வந்து பூனாவிலே காந்தியடிகள் ஏர்வாடா ஜெயிலாண்டே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்தாரே, அப்பொழுது அம்பேத்கர் அவர்கள் இங்கிலாந்து வந்து சமரசம் செய்ய வேண்டும் என்று போய் ஒப்பந்தத்துக்கு வந்தாங்களே, அதுதானே பூனா ஒப்பந்தம் என்று நாம் படிக்கின்றோம் வரலாற்றில். அன்னைக்கு காந்தியடிகள் கேட்டாரு, இங்கே வரைக்கும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சமுதாயத்தை மேற்கொண்டு செல்வதாக தெரியவில்லையா? எப்படின்றது நான் சொல்றேன். இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு முன்பாக 565 மன்னர் மாநிலங்கள் இருந்ததாக நாம் சொல்கிறோம். அந்த மன்னர் மாநிலங்கள் அனைத்துமே இன்னைக்கு சத்திரியர்களாகப்பட்ட இந்தியாவை ஆட்சி புரிந்தவர்கள். இவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைகின்றது. அப்பொழுது நீங்கள் பாகிஸ்தான் டொமினியனுக்கு செல்ல வேண்டுமானாலும் செல்ல விடலாம், இல்லை என்றால் நீங்கள் இந்திய டொமினியனுக்கு செல்ல வேண்டுமானாலும் செல்ல விடலாம், இல்லையாக நீங்கள் தனியாக நீங்கள் செயல்பட்டாலும் செயல்பட்டு விடலாம் என்று ஒரு கோட்பாடு வைக்கப்படுகிறது ஆங்கிலேயர்களால். அப்பொழுது இந்தியாவிலே ஜம்மு காஷ்மீர் முதல் தமிழ்நாடு வரை இருந்த மன்னர் மாநிலங்களை ஆட்சி செய்த அனைத்து சத்திரியர்களுமே வாய் பேசாம நாங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றோம், ஒருங்கிணைந்த இந்தியாவாக உருவாகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம், எங்களுடைய மன்னர் மாநிலங்களை நாங்கள் ஒருங்கிணைந்த இந்தியாவாக ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் தியாகம் செய்கின்றோம் என்று சொன்னார்களே. எதற்காக சொல்கிறேன்? நீங்களெல்லாம் படித்திருக்கிறீர்கள். பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, இங்கிலாந்திய புரட்சி, அமெரிக்க புரட்சி, சீன புரட்சி, இந்த புரட்சிகள்லாம் எது நடந்தது? தம்பி யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த புரட்சிகள் எது நடந்தது? அவங்களுக்கு தனித்தனியா மீண்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. எதுக்கு நடந்ததுன்னா, மன்னராட்சி தத்துவத்திலிருந்து, ஒற்றையாட்சி தத்துவத்திலிருந்து, ஏகாதிபத்திய தத்துவத்திலிருந்து, டிக்டேட்டர்ஷிப்பிலிருந்தும், மொனாக்ரசியிலிருந்து, மன்னராட்சி முறையிலிருந்து ஜனநாயகம் வளர்வதற்காக, ஒற்றையாட்சியிலிருந்து ஜனநாயகம் வளர்வதற்காக ஏற்பட்ட புரட்சிகள் தான் இத்தனை புரட்சிகளும். அப்போ புரட்சி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிகள் மாறாது இல்லையா? அதுதானே உண்மை. இத்தனை புரட்சியாக நம்ம சொல்லித்தது. அப்போ ஒற்றை தலைமையாக மன்னராட்சியிலிருந்து ஜனநாயக ஆட்சிக்கு சித்தாந்தத்துக்கு மாறுவதற்கு உண்டான இது மன்னராட்சினா இதுல இருந்து இந்த பவர் அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணி மக்களாட்சிக்கு கொடுக்கறதுக்காக இத்தனை சம ஒழுமைப்படுத்த அத்தனை உலக நாடுகளிலுமே புரட்சியின்பால் தானே அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் மொனாக்ரசி டு டெமோக்ரஸி நடந்திருக்குது. ஒற்றை தலைமை ஆட்சியிலே மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு புரட்சியின்பால் தானே மாறி இருக்குது. ஆனா இங்க இருக்கிற சுத்தமான சத்திரியர்கள், நாட்டை ஆண்ட 565 மன்னர் மாநிலத்தை ஆண்ட சத்திரியர்கள், நீங்க சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக கத்தியின்றி ரத்தமின்றி எதுவுமே இல்லாம எங்களுடைய மன்னர் மாநிலங்களை ஒருங்கிணைந்த இந்தியாவாக உருவாவதற்கு எங்களுடைய மன்னர் மாநிலங்கள் தியாகம் செய்கிறோம் என்று சொன்ன சத்திரியர்கள் எங்கே? உலகம் ஃபுல்லா புரட்சி நடந்துதான் மன்னர் இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் ஆகப்பட்டது, மொனாக்ரசியிலிருந்து டெமோக்ரஸிக்கு மாறி இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் வில்ஃபுல்லா சத்திரியர்கள் எங்களுடைய நாட்டினையும் உரிமையையும் ஒருங்கிணைந்த இந்தியாவாக
உருவாகிறதுக்கு கொடுத்திருக்கிறான். இங்கல்லவா நிற்கின்றான் சத்திரியன் தேசப்பட்டானாக, இங்கல்லவா நிற்கின்றான். இதையெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் என்ன சொல்லியிருக்கிறது? முகவுரை, இந்திய அரசியலமைப்பு சாசன சட்ட முகவுரையிலே preamble of the Constitution, we the people of India have solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure its all citizens justice, liberty, equality, fraternity and integrity of the nation. By this date 26 November 1949, hereby we adopt an act and give ourselves to this Constitution. என்று இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே முகவுரையிலே இப்படி எழுதியிருக்கின்றது. எப்படி என்றால், நாம் அனைத்து இந்தியர்களும் இன்று முதல் ஒருங்கிணைந்த இந்தியாவாக உருவாவதற்காக, சர்வ வன்மைப்படுத்த ஒரு இந்தியாவாக உருவாவதற்காக, ஜனநாயக இந்தியாவாக உருவாவதற்காக, குடியரசு நாடாக உருவாவதற்காக நம்மை நாமே குடிமக்களாக நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்வோம். இதில் இந்தியர்களுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொண்டோம் என்றால் இந்தியர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும், சுதந்திரம் அனைவருக்கும் வழங்கப்படும், ஈக்குவாலிட்டி சமதர்மம் அனைவருக்குமே வழங்கப்படும், சகோதரத்துவம் வழங்கப்படும் என்று தானே சொன்னீர்கள். இப்படி சொல்லிதானே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு கொண்டு வந்தீர்கள். இப்படி இருக்கும் தருவாயிலே இது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் ஷரத்து 14 to 18 வரைக்கும் என்ன சொல்லுகின்றது? இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமதர்ம கோட்பாட்டை பேசுகின்றது அல்லவா? அப்படி இருக்கையிலே ஆர்டிகல் 330 என்ன சொல்லுதுன்னா, அனைவருமே சமம்னு சொல்றீங்களே, நம்மளை நாமே இந்தியாவுக்கு ஒருங்கிணைந்த இந்தியாவிற்காக நமக்கு அர்ப்பணிப்போம், இதில் நீதி வழங்கப்படும், சுதந்திரம் வழங்கப்படும், அனைவரும் சமமாக கருதப்படுவீர்கள் என்று சொன்னீர்களே. இப்படி சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் 330 சரத்து 330 பாராளுமன்ற தொகுதிகளிலே ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு சலுகை. ஆர்டிகல் 332 தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களுடைய சட்டப்பேரவையிலே இவங்களுக்கு உண்டான சலுகை இடஒதுக்கீடு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ரைட்டு. அதே ஆர்டிகல் 334 என்ன சொல்லியிருக்கீங்க? இந்த சலுகையாகப்பட்டது தனி தொகுதிகளாகப்பட்டது இவர்களுக்கு 1950 இருந்து 1960 வரைக்கும் தான் 10 வருஷம் மட்டும்தான் இது நடைமுறையில் இருக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் இதை நீக்கணும்னு நீ யார் எழுதியிருக்கிறது? B.R. அம்பேத்கர் அவர்களே, நீங்க தானே எழுதியிருக்கிறீங்க. அப்படி என்ன அதனுடைய கோட்பாடு என்ன? போனா போது புண்ணியவானுங்க, ஒரு 10 வருஷம் விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்கு ஒரு 10 வருஷம் நாம ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக வேண்டி அனைவரும் சமம் தான் இந்த நாட்டுல. ஆனா இவங்க பாவ புண்ணியம் பார்த்து ஒரு 10 வருஷம் உங்களுக்கு இருக்கட்டும் சொன்ன அந்த சித்தாந்தத்தை 75 வருஷமா இன்னும் வச்சிருக்கீங்களே, இது என்ன நியாயம்? 75 வருஷமா இந்தியாவோட தனித்தொகுதியில ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் போயிட்டு ஒரு வார்டு மெம்பர்ல நிக்க முடியல, ஒரு வார்டு கவுன்சிலர் நிக்க முடியல, பஞ்சாயத்து தலைவர் நிக்க முடியல, ஒரு சட்டப்பேரவை எலெக்ஷன்ல நிக்க முடியல, ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க முடியல. எங்க போனாலும் சரி தொகுதி. இதுதான் நீங்க எங்களுக்கு கொடுக்கிற அந்த நாம் அனைவருமே இந்தியர்களாக நம்மை நாமே அறிந்து நமக்கு நீதி வழங்கப்படும், சுதந்திரம் வழங்கப்படும், அனைவரும் சமம் என்று சொன்னீர்களே, இந்த ஏற்ற இறக்கத்துக்கு பேர் தான் சுதந்திரமா? 25 ஆண்டுகளா திட்டமிட்ட தொகுதி வந்து எக்ஸ்ட்ரா தொகுதியா இருக்கு. இதுதான் எங்களுடைய நீதியா? இந்திய ஆட்சியாளர்களே, இந்திய நீதிமன்றங்களே, இந்திய நிர்வாகிகளே, இந்திய அரசியல்வாதிகளே, இதுதான் எங்களுடைய நீதியா? அனைவருமே சமம் என்று சொன்னீர்களே, இங்கே உங்களுடைய அரசியல் சாசன சட்ட முகவுரையிலே ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவாலிட்டி ஃபார் ஸ்டேட்டஸ், ஈக்குவாலிட்டி ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, அனைவருக்குமே சமமான கௌரவம், அனைவருக்குமே சமமான வாய்ப்பு, அனைவருக்குமே வழங்கத்துக்கு இந்த அரசியல் சாசன சட்டம் உறுதி கொண்டு சொல்லிட்டு 10 வருஷம் இந்த சலுகைய 75 வருஷம் நீட் வந்திருக்கிற, இன்னும் 1500 வருஷம் நீட்டு போறாங்க. உங்களுக்கு உத்தேசமா? எத்தேசமா? இது அநியாயம் இல்லையா? இதுதான் உங்களோட நீதி. அனைவரும் சமம்னா அனைவருமே சமமா, அனைவருக்குமே சமமாக போட்டியிடக்கூடிய வாய்ப்பு தான் நீங்க வழங்குவீங்கன்னு சொன்னீங்க.
ஒருத்தர் போய் மனு போட போனா நீ நிக்க முடியாது, தனி தொகுதி நடக்கிறிய, இது எப்படி நியாயம்? இது எப்படி நியாயம்? இது வேற இல்லாம ஆர்டிகல் 14-18 ஈக்குவாலிட்டியை பற்றி தானே பேசுறது சரத்து. அதுல வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், அது வந்து ரைட் ஆர்டிகல் 18 there shall not be any discrimination in regards to caste, creed, sex, place of birth ன்னு சொல்றீங்களே. இந்த ஒரு ஜனநாயகத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சாசனப்படி எந்த ஒரு குடிமகனும் நம்முடைய ஜாதியின் பேராகவோ மதத்தின் பேராகவோ இடத்தின் பிறந்த இடத்தின் பேராகவோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் எந்த ஒரு ஒடுக்குமுறையும் அனுபவிக்க கூடாது என்று சொல்லிட்டு எங்க ஐயா போயிட்டு 6 மெம்பருக்கு நிக்க போறாரு. இதுல நிக்க முடியாது தம்பி, உங்களோட ஜாதி வேறன்னு சொல்லி திருப்பி அனுப்புறீங்க. ஜாதி புறக்கணிக்கக்கூடிய உரிமை அரசாங்கத்துக்கு எங்கிருந்து வந்தது? என்னுடைய ஜாதி சான்றிதழை பார்த்து நீ நிக்க முடியாதுன்னு ஓர கட்டுறிய, இந்த உரிமை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் தான் சொல்லுது, எந்த ரீதியிலுமே யாருமே புறக்கணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே புறக்கணிக்கிறீங்க. இந்திய அரசாங்கமே இந்த ஏற்ற இறக்கத்தினை எப்பொழுது களைய போறீங்க? எப்பொழுது களைய போறாங்க? யாருமே களைய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஓட்டு தேவை. 10 வருஷம்ன்றது 20 வருஷமா 1960 புதுப்பிச்சாங்க, 70 புதுப்பிச்சாங்க, 80 புதுப்பிச்சாங்க, 90 புதுப்பிச்சாங்க, 2010 2020 புதுப்பிச்சு 2030 வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. நாம இன்னமும் கேட்கலன்னா 2030 40 வரைக்கும் தள்ளுவாங்க. இப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கம் கொண்ட சமுதாயமாகத்தான் நாம் வாழ போறோமா? இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கம் கொண்ட சமுதாயமாக தான் நாம் வாழ போறோமா? இதை யார் சொல்லுவா? நமக்குன்னு சொல்றதுக்கு தான் ஒரு சமுதாய தலைவர் யாராவது சொல்றாங்களா? இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடக்குதே நாட்டுன்னு சொல்றாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. இது யார் கேட்பது? நான் ஒருத்த போய் கேட்டா இது என்னங்க அநியாயம், அனைவருமே சமம் சொல்லிட்டீங்க, அனைவருமே சம வாய்ப்புன்னு சொல்லிட்டீங்க, யாருமே எந்த ரீதினாலும் எங்களை வந்து இப்பதான் புறக்கணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்குது நாட்டுல அப்படின்னு நான் ஒருத்த போய் கேட்டா எழுத்து கொடுப்பாங்களா? இல்ல ஐயா போய் கொடுத்தா கேட்டா எழுதி கொடுப்பாங்களா? நீங்க போய் கேட்டா ஒரு பெரியவர் போய் கேட்டா, இந்த இளைஞர் சின்ன பையன் போய் கேட்டா சொல்லுவாங்களா? யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அரசியல்வாதிகள் கேட்டா சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் கேட்பாங்களா? உங்களுக்கு உங்களோட ஓட்டு தேவையாச்சே கேட்பாங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. அப்ப யாரு தான் கேட்கறது? அப்ப யார் தான் கேட்கறது? நாம தானே நம்ம உரிமைக்காக கேட்கணும். நாம தானே நம்ம உரிமைக்காக கேட்கணும். நாம அனைவருமே சேர்ந்து கேட்டா பாராளுமன்றத்தையே ஸ்தம்பித்து விடலாம். பாராளுமன்றத்தில் இது ஒரு விவாதமாக பொருளாக கொண்டு வந்தோம் என்றால் கண்டிப்பாக இது நிறுத்தப்படும். அனைவருக்குமே சமமான ஸ்டேட்டஸ், அனைவருக்குமே சமமான வாய்ப்பு என்று வழங்கப்படும். யாருமே இந்த ஜெனரல் பார்க் இதை நிற்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜாதியை காமிச்சு புறக்கணிக்க முடியாது. அப்படி என்றால் தனிநபர் கேட்க முடியாது, அரசியல்வாதிகள் கேட்க மாட்டார்கள், ஒரு முதியவர்கள் கேட்க முடியாது, ஒரு இளைஞர்கள் கேட்க முடியாது, ஒரு சின்ன பையன் கேட்க முடியாது, படித்தவன் கேட்க முடியாது, படிக்காதவன் கேட்க முடியாது, யாருமே கேட்க முடியாது. அது யார் தான் கேட்கறது? அமைப்பாய் திரள்வோம், சத்திரிய அமைப்பாய் திரள்வோம். நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த ஏற்ற இறக்கணத்தை களைய வேண்டியும். ஆர்டிகல் 334 சொல்வது போல 10 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த சலுகை, அதுக்கப்புறம் நிறுத்த வேண்டும் சொல்லிட்டு அம்பேத்கரால் எழுதப்பட்ட இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம அமைப்பாய் திரண்டு, சத்திரிய அமைப்பாய் திரண்டு நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து போராடுவோமா? நாம் அனைவருமே சேர்ந்து போராடினால் இதை பாராளுமன்றத்தில் ஒரு விவாத பொருளாக கொண்டு வந்து அனைவருக்கும் நியாயமும் வழங்கப்படும் என்பதுதான் உண்மை. அனைவருமே சத்திரிய அமைப்பாய் சேர்ந்து ஒன்றாக போராடி நம்முடைய உரிமைகளை மீட்போமா? ஆகவே அமைப்பாய் திறன்கள், சத்திரிய அமைப்பாய் திறன்கள், நம்மளுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. இது யாருக்குமே புரிய மாட்டேங்கிறது. இன்னைக்கு நம்ம கேட்கலன்னா நம்ம புள்ள நினைப்பான் 3% தான் நியாயம். அவன் புள்ள அவன் பேர் என்ன பண்ணுவான்? அவன் புள்ள அவன் பேர் என்ன நினைப்பான்? அவன் இந்த நாட்டில் அவனுக்கு தான் சலுகை தான் நியாயம் கொடுக்குது. அப்போ ஒருத்தருக்கு சலுகை இருக்கிறது தான் நியாயம் கொடுக்குதுன்ற ஒரு மனப்பான்மை வந்துடும். 75 வருஷமா யாரும் கேட்கல, இன்னைக்கும் கேட்கலன்னா 150 வருஷம், 175 வருஷம், 125 வருஷத்துலையும் கேட்கலன்னா 1700 வருஷம். அப்போ ஒருத்தருக்கு மட்டும் சலுகை, ஒருத்தருக்கு சலுகை இல்லை. ஒரு கண்ணில் வெண்ண, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. மன்னாரி மன்னர்களாக இருந்த சத்திரியர்கள் அடிமையாக மாற்றிட மாட்டோமா?
ஆட்சியாளர் செலுத்தவும் நாங்கள் விரும்பல, அடிமையாகவும் மாற்ற விரும்பல. நாங்கள் கேட்கறதுலாம் ஒன்றே ஒன்று தான், அனைவரும் சமம்னு சொன்ன இந்த சித்தாந்தத்தில் நாட்டில் எங்களை அனைவரும் சமமாக நடத்துறது போதும். எங்களுக்கு பிறகு இருக்கிற சுதந்திரம் பெற்று 1950 சுதந்திரம் பெற்று முதல் இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்தமாக அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி ஆக்ட் கொண்டு வந்தீர்கள். ஜமீன்தாரிய ஒழிப்பு முறையை கொண்டு வந்தீர்கள். அதன் மூலமாக 1700 லட்சம் ஹெக்டேர் நிலங்களை பறிமுதல் செய்து இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு 2 கோடி மக்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுத்தீர்கள். இது ஏன் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் இந்தியாவை சமதர்மமான ஈக்குவல் ஸ்டேட்டஸ், ஈக்குவல் எக்கனாமிக், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனைவருமே சமப்படுத்தத்தான் இதை செய்கின்றோம் என்று நீங்கள் சொன்னீர்கள், கேட்டுக்கொண்டோம். அதே போன்று உழவனுக்கே நிலம் சொந்தம் என்று சொன்னீர்கள், உழவனுக்கே நிலம் சொந்தம் என்று சொன்னீர்கள். அந்த சட்டத்தின் பிறகு 1960 நில சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வந்தீர்கள். 1970 நில உச்சவரம் சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். 1970 நில கையகப்படுத்தும் சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அதன் பால் 5 பேர் கொண்ட குடும்பத்தினருக்கு 15 ஏக்கர் ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ், 5 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது என்று நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்து கையகப்படுத்தும் சட்டத்தை மேற்கொண்டீர்கள். இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்க என்று நாங்கள் கேட்டதற்கு அனைவருமே நாங்கள் சமப்படுத்துகின்றோம், அதற்காக இந்த செயலை செய்கின்றோம் என்று சொன்னீர்கள். அதே போன்று அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் கொண்டு வந்தீர்கள். ராஜாதிராஜ அது போன்ற டைட்டில்ஸ் மூலையும் ராவ் பகதூர் சார் என்ற பட்டங்களை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று கொண்டு வந்தீர்கள். இதை எதிர்க்க செய்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்டதற்கு நாங்கள் கௌரவத்தின் அடிப்படையில் நாங்கள் அனைவருமே சமம் என்கின்ற கோட்பாட்டை நாங்கள் வலியுறுத்த வருகின்றோம். அதுதான் சுதந்திரம் என்று சொன்னீர்கள், நாங்கள் வரவேற்றோம். இதெல்லாம் எதுக்கு நீங்கள் செஞ்சீங்க? அனைவரும் நாங்கள் சமப்படுத்துகிறோம், அனைவருமே சமங்கிற கான்செப்டில் தானே செஞ்சீங்க. அப்போது இந்த தனி தொகுதியில் மட்டும் வச்சிருந்து ஒருத்தருக்கு மட்டும் சலுகை கொடுக்கிறீங்களே, இது என்ன நியாயம்? இது நீதியா? இதுதான் நீதியா? உங்களோட நீதியா? நீதிமன்றங்களே, பெரிய பெரிய நீதிமன்றங்களாக இருக்கிறீங்களே, பெரிய பெரிய ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ்லாம் இருக்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய நியாயமா? இதுதான் உங்களுடைய நியாயமா? ஏற்ற இறக்கத்தோடு இருக்கின்ற அனைவருக்குமே சம வாய்ப்பு கொடுக்காத ஏற்ற இறக்க சமுதாயமாக நீங்கள் கொண்டு போறீங்க. 75 வருஷமா 10 வருஷம் போது கொடுத்த அந்த சலுகையை 75 வருஷமா தள்ளி வரீங்களே. பெரிய பெரிய நீதிமன்றங்களே, நீதி அரசர்களே, அரசியல்வாதிகளே, நிர்வாகிகளே, ஆட்சியாளர்களே, இதுதான் உங்களுடைய நீதியா? மனுநீதி சோழன் நம்முடைய மகன் மாட்டினுடைய கன்றினை தேரேற்றி கொண்டு விடுகின்றான். இந்த மாடு சென்று இந்த நீதிமணியை அடிக்கின்றது. மனுநீதி சோழன் ஒன்று என்ன என்று கேட்க மாடு சொல்கின்றது, உங்களுடைய கன்றினை புத்திரன் கேட்டு கொண்டு விட்டான். அதற்கு மனுநீதி சோழன் தன்னுடைய மைந்தனை தேர்தலில் கிடத்தி ஏற்றி கொண்டான் என்றுதானே நீதி. அதுதானே நீதி, அதுதானே நீதி. அனைவருமே சமம் என்று சொல்லிட்டு ஒருத்தருக்கு சலுகை கொடுக்கிறீங்க, இது எப்படி நீதி ஆகும்? இது எப்படி நீதி ஆகும்? அதனால நாம் அனைவருமே நம்மளுடைய உரிமைகள் பெற வேண்டும் என்றால் போராடித்தான் பெற வேண்டும். அதுதான் ஜனநாயகம். இது சாதாரண 3 அதாவது மந்திரத்தில் மாங்காய் எடுத்து விடாது, போராடித்தான் எல்லாமே பெற்றாக வேண்டும். அதனால தான் நாம் சொல்லிக்கிறோம், சத்திரிய அமைப்பாய் திறந்தோம், சத்திரிய அமைப்பாய் திறந்தோம் என்று சொல்லி அனைவருமே ஒன்று சேர்ந்து வாருங்கள். நமக்குண்டான நீதியும் நியாயத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இணைந்து போராட்ட களத்திற்கு வர வேண்டும். போராடுகின்ற சமுதாயம் தான் முன்னுக்கு வரும், போராடுகின்ற ஏன் என்று கேட்கின்ற சமுதாயம் தான் முன்னுக்கு வரும். அதே போன்று போராடுகின்ற சமுதாயம் தான் உரிமை பெறும் என்று சொல்லிக்கொண்டு சத்திரியர்கள் என்று பரிசாற்றிக் கொள்கிறீர்கள். வயிற்றில் பின்னாடி ஒட்டிக்கிறீங்க, மாறடியும் சத்திரியன்றீங்க. சத்திரிய என்ற உரிமையை நான் கேட்கின்றேன். அனைவருமே அமைப்பாய் திரண்டு, சத்திரிய அமைப்பாய் திரண்டு போராட்ட களத்திற்கு வாருங்கள். நாம் நம்முடைய அநீதியை எதிர்த்து நீக்கி அனைவருக்கும் உண்டான நீதி, அனைவருக்கும் உண்டான ஸ்டேட்டஸ், ஈக்குவலான ஸ்டேட்டஸ், சமமான வாய்ப்புகள், சமமான போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவோம் என்று சொல்லி இதுக்காக இந்தியாவை நாம் போராட்ட களத்தில் அறவழி போராட்டத்தின் மூலமாக நாம் இந்திய அரசாங்கத்தை நாம் கேட்டு உரிமைகளை பெற வேண்டும்.
அதனால் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோமா? போராடுவோமா? அமைப்பாய் தருவோம், சத்திய அமைப்பாய் தருவோம். அனைவருக்கும் நன்றி. जय क्षत्रिय जय क्षत्रिय जय क्षत्रिय जय क्षत्रिय जय क्षत्रिय